அவரு சூப்பர் சிங்கர் அண்ணன் கூட போகும்போது கூட மியூசிக்கோட தான் வாழ்ந்துட்டே இருக்கேன். அதான் காலையில அண்ணன் நட்புக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்களே, ரொம்ப ஹெல்ப்லாம் பண்ணீங்க. சுப்பிரமணியத்தில் நான் ஹெல்ப் பண்ணலையே ஆளுநர்கள் படத்துல. அப்ப கரெக்டா சொல்லு. உறக்கச் சொன்னது துரோகத்தின் நிறத்தை, காதலின் ரணத்தை, பாண்டியர் மரத்தை, உன் படைப்பின் திறத்தை. இல்லண்ணா அதான் நார்மலா எல்லாரும் சொல்லிட்டுதான், பட் இன்னைக்கு வேணா முடிவு பண்ணிட்டேன். வந்தோடனே சொல்லிட்டாப்ல 3 சொல்லிட்டாப்ல, அதுவே போதும் அப்படிங்கிறது. இந்த நிமிடம் நகர்ந்திடாமல் நின்று போவதில்லை, வந்த வலியும் குறைந்திடாமல் நெஞ்சில் நினைப்பதில்லை, 100 கிளைகள் இருந்தும் அமர்ந்திடாமல் செல்லும் காற்று. Attica Gold Company, RJ Vignesh Office, powered by Dhanvantralaya Ayurveda Multi Speciality Hospital மற்றும் ஆச்சி பாதாம் மிக்ஸ். ஏதோ சொந்தமா பாடு. சொந்தமா இல்லை என்னமோ எழுதி வச்சிருக்கேன் நாங்கள் சொந்தமா, ஏதோ அதெல்லாம் பாடு. ஆலமரம் பாடலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆலமரம் பாடலாமா? அதாவதுங்க இந்த காலத்தில் நிறைய மரத்தெல்லாம் வெட்டுறாங்க. அண்ணன் வந்து நிறைய மரம் நட்டுக்கிட்டு இருக்கார். போகிற எல்லா இடத்துலையும் என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய மரக்கன்றுகள் நட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப ஆப்டாக இருக்கும் அவரோட இந்த பாட்டை பாடுறது. சந்தோஷம். சூப்பர். 2016 ஒரு மேடையில் ஃபுல்லாக எல்லாரும் இங்கிலீஷ் போயம்ஸாக வாசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் வந்து தமிழ் கவிதை வாசித்தார். அது கேட்கும்போது ரொம்ப சிரிப்பாக இருந்தது, ஆனால் கடைசியில் ரொம்ப யோசிக்கும்படியாகவும் வருத்தமாகவும் இருந்துச்சு. அதை கேட்டவுடனே நான் வந்து அதை பாட்டாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் எடுத்து அதை பாட்டாக்கி அதுக்கப்புறம் வெளியில் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் நான் முதல் என்னை நானே ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக உணர்ந்தேன். பாட்டு ஒத்த காலு கருப்பையான உண்டி படுக்கும் சோகமரம், காதல் தோத்த கன்னி அம்மா தூக்கு போட்டு செத்த மரம், பள்ளிக்கூடம் விட்ட பின்னாடி விழுதிலாடும் செல்ல மரம், பஞ்சாயத்து பஸ் ஸ்டாப்பு எல்லாமே இந்த மரம், எங்க ஒரு ஆலமரம், எங்க ஒரு ஆலமரம், எங்கே போச்சு அந்த மரம், எங்கே போச்சு அந்த மரம், எங்க ஒரு ஆலமரம், எங்க ஒரு ஆலமரம், எங்கே போச்சு அந்த மரம், எங்கே போச்சு அந்த மரம். பச்சை கிளியும் மருந்துகளும் ஒன்னா வாழும் வீட்டு மரம், வெட்டி பயக காசையெல்லாம் வீணா திங்கு சீட்டு மரம், தண்டல்கார உட்கார்ந்து பைசல் பண்ணும் வட்டி மரம், தொட்டில் ஒண்ணு கட்டி வச்சா உள்ள போடும் குட்டி மரம், எங்க ஒரு ஆலமரம், எங்க ஒரு ஆலமரம், எங்கே போச்சு அந்த மரம், எங்கே போச்சு அந்த மரம், எங்க ஒரு ஆலமரம், எங்க ஒரு ஆலமரம், எங்கே போச்சு அந்த மரம், எங்கே போச்சு அந்த மரம். பாடி இருக்கீங்க நீங்க? சூப்பர் சிங்கர். இதுல பாடி இருக்கீங்க, அதான் கேட்டதான் சொன்னேன். நான் கேட்டிருக்கீங்க. சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. விஜய் சூப்பர்ல 3 வேளையும் போடுவாங்க, காலையில மத்தியானம் சாயங்காலம் மாத்திர மாதிரி. அண்ணன் விஜய் சூப்பர் பார்க்குறது, விஜய் டிவி ஜீ தமிழ் பாப்பீங்களா? சரிகமா பார்ப்பேன் அண்ணன் எல்லாமே. சன் சிங்கர் அதுவும் இல்ல அண்ணா, நீ இத்தனை சேனல் மாறினதே கரெக்டா சொல்றேன். நீ மாறினதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இங்க இருந்து அங்க, அங்க இருந்து எல்லாம் மாறிட்டே இருக்காங்க. திருப்பி இங்க வந்தோடனே ஓகே டாபிக் மாறுறேன். படத்துல பாடி இருக்க சிங்கர் வெங்கட்ராம். ஹேய் வெங்கட்டோட தெரியும் பாரு, அதான் அவர் சிங்கர் ஆல்ரெடி. அவரு சூப்பர் சிங்கர் தான். கூட போகும்போது கூட மியூசிக்கோட தான் வாழ்ந்துட்டே இருக்கேன். அதான் காலையில அண்ணன் வர்றப்ப மியூசிக் கூடவே வந்துச்சு. வெங்கட் கூடவே வருவார். இசை இல்லாமல் இல்லையா? அதான் நீ நம்ப மாட்டேல. அந்த இப்ப நம்புறியா? இதே போட்டு ரூம்ல மாட்டி தினம் கூப்பிட்டு ஃபீல் பண்ணல. சாரிங்க சத்தியமா
பாடு பாடு நானும் வெங்கட்டும் 2017 ஜூன் மாதம் 3ஆம் தேதி வந்து எஸ்பிபி சாரோட பாட்டு பாடினோம். டேய் என்ன நீ எப்படா இத ஞாபகம் வச்சிருக்கீங்க? எஸ்பிபியோட பாடுனது எப்படி மறக்க முடியும்? கரெக்ட். ஓகே சூப்பர். கோரஸ் பாடினோம். இதுல எஸ்பி சார் அன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியிலும் இங்கே டூரிஸ்ட் ஃபேமிலியிலும் வெங்கட் பாடியிருக்காரு. அந்த பாட்டு பாடலாமா வெங்கட்? ப்ளீஸ் என்ன பாடிடலாம். இந்த பாட்டு பாடிட்டு அடுத்து இன்னைக்கு இப்போதான் ரிலீஸ் ஆச்சு. சூப்பர் இப்ப ட்ரெய்லர் ஒரு பெரிய சிங்கர் ஆச்சு. இவர் முன்னாடி நான் என்ன பாடுறது? இரவும் அல்லாத பகலும் அல்லாத பொழுதுகள் உன்னோடு கழியுமா, தொழவும் கூடாத படவும் கூடாத இடைவெளி அப்போது குறையுமா, மடியில் சாய்ந்திட துடிக்கிறேன், மறுபுறம் நாணமும் தடுக்கிறேன், இதுவரை யாரிடமும் சொல்லாத கதை கண்கள் இரண்டாலும் கண்கள் இரண்டா என்னை கட்டி இழுத்தாய் போராதென ஒரு கள்ளச்சேரி என்னை தள்ளிவிட்டு மூடி மறைத்தார், பேச எண்ணி சில நாள் அருகில் வருவேன், பின்பு பார்வை போதும் என நான் நினைத்தேன். ஒரு கள்ளச்சிரிப்பில் என்னை தள்ளிவிட்டு மூடி மறைத்தார். ஆக்சுவலா ஜேம்ஸ் வசந்தன் சார் வந்து அண்ணனோட இந்த ஸ்கூல்ல இருக்கப்ப அவருக்கு மியூசிக் டீச்சர். கரெக்டானே? டீச்சர் மியூசிக் டீச்சர். அவரோட கிட்டார் தான் அது. ஸோ அதனால அண்ணன் முதல் படம் பண்ணும்போது ஜேம்ஸ் வசந்தன் சாரை மியூசிக் டைரக்டர் டெபியூவா அவர் இந்த படத்துல தான் வர்றாரு. அதுக்கு முன்னாடி அவரை உலகறிந்த நல்ல ஆங்கரா தெரியும். ஆனா ஒரு மியூசிக் கம்போசரா அதுவும் முதல் படத்திலேயே ஆல்பம் ஹிட் கொடுத்தவர் ஜேம்ஸ். இப்போ இங்க இருந்து பார்க்கும்போது 3 மியூசிக் டைரக்டர் பாக்குற மாதிரி இருக்கு. நமக்கு அழகா அவ்வளவு சூப்பரா இருக்கு. எப்படி சேர்த்துக்கிட்டாங்க? 3 மியூசிக் டைரக்டர் இப்பதான் ஒத்துக்கிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை. இனிமே என்ன பத்தி வெளிய யாரா கேட்டாங்க இதை ஒத்துக்க வைக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு நேரம் உனக்கு போராட வேண்டியதா இருக்கு. இது அப்பயே ஒத்துக்கிட்டா நாங்க போயிருக்கோம். கண்டுபிடிச்சிட்டேன். அவர் தான் கிட்டார் வச்சிருக்காரு. அடுத்தபடி உங்க படத்துக்கு போனவரும் வீட்டுல வந்து சசிகுமார் சார் படம் மியூசிக் டைரக்டர் படம் கூட்டு போய் காட்டுறேன் அந்த அளவுக்கு. சரி வெங்கட் பிரதர் நல்லா இருக்கு. அது பாருங்க அவர் கூட இருக்கப்போ இப்படி டேலண்ட் தானா வந்து அப்படியோ வாய்ஸ் சூப்பர் வாய்ஸ். ஸோ வெங்கட் பிரதர் இந்த படத்துல டூரிஸ்ட் ஃபேமிலியில பாடி ஐயோ ஷான் டால்டன் பாட்டுனா பயங்கரமா இருக்குமே. பாட்ஸ் எல்லாம் அப்படியே மாறிட்டே இருக்கும் நோட்ஸ். என்ன ஸ்கில் அப்படியே பாடுறேன். சொல்லிட்டு தான் சும்மா சொல்லு என்னன்ட்டு. அங்க பாருங்க அவர் மட்டும் சாஸ் ஸ்கேல் விட மாட்டாரு. இப்பதான் வர முடியும். அந்த இதுக்கு உங்களுக்கு இருக்கு நல்லா இருக்குங்களா? ஓகே, ஸோ பெரிய தேங்க்ஸ் டு ஷான் டால்டன் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ரொம்ப ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு காம்போசிஷன் இறகே ரெப்ரேசேஷன் உங்களுக்காக. எந்த சொல்லி சொன்னால் இந்த கதையும் புரியும், அன்பை தவிர உனக்கு வாழ்வில் என்ன தெரியும், சுமைகளை சுமக்கும் நெஞ்சம் வலியை மறைக்குமே, கனவிலே நாட்களை கடக்க நினைக்குமே, இந்த நிமிடம் நகர்ந்திடாமல் நின்று போவதில்லை, வந்த வலியும் குறைந்திடாமல் நெஞ்சில் நினைப்பதில்லை, 100 கிளைகள் இருந்தும் அமர்ந்திடாமல் செல்லும் காற்று. ஓ ஓ ஓ ஓ வெங்கட்க்கு வந்து பிளேபேக் சிங்கிங்ல டெபியூவா? நிறைய பாடியிருக்காரு. இந்த பாடல் May 1 ரிலீஸ் ஆகிற டூரிஸ்ட் ஃபேமிலியிலேருந்து வரும் பாடல் இது. அதான் உங்களுக்கு பார்ப்பாங்க. ஆனா ஒரு மாதிரி இந்த பாட்டை கேட்குறப்ப படத்துக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல எங்களை அளவிட போறீங்கன்னு தெரியுதா? இல்லை அந்த ட்ராஜடி அந்த இதெல்லாம் இருக்காது. சந்தோஷமாக பார்ப்பீங்க. உங்களை சந்தோஷமாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு ஃபீல் இருக்குல்ல, ஒரு ஆனந்த கண்ணீர் ஒன்று இருக்கணும். ஒரு எமோஷனல்ன்றது வந்து 2 இருக்குது. ஒன்று ஒரு ட்ராஜடியாக பார்த்து அழுகிறது இதாக. இன்னொரு எமோஷன் வந்து ஒரு ஆனந்த கண்ணீர் இருக்கும்ல,
அது ஒன்று இருக்கும்போது அந்த எமோஷன் தான் அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி அது மாதிரி பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுனே ஓவர்சீஸில் ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகள்லையும் ரிலீஸ் ஆகுது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, UK, US, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, இப்போ துபாய் அப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே இது என்னென்னா இதில் நாங்கள் பேசியிருக்கிறது வந்து நாங்கள் 4 பேரும் எங்கள் குடும்பங்கள் எல்லாம் வந்து ஈழத்திலிருந்து வர்ற ஒரு ஃபேமிலி. நாங்கள் பேசியிருக்கிறது வந்து ஸ்ரீலங்கா ஈழத்தமிழ் பேசியிருக்கோம். அந்த தமிழில் பேசுகிறதுனால இது உலக மக்களுக்கு இன்னும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த படம் இருக்கும். ஏன்னா ஒரு தகப்பன் தன் குழந்தைங்களை இங்கே தூரம் அடுத்த ஜென்ரேஷனை அவங்க வளரணும் அப்படின்றக்காக தங்கள் உறவுகளையும் தங்கள் நாட்டையும் விட்டுட்டு தங்கள் மொழிகளையும் மறந்து இங்கே கூட்டு வந்து சந்தோஷமாக, அதை வந்து ரொம்ப சோகமாக சொல்ல போகிறதில்ல. இந்த கதை வந்து எங்கேயுமே சோகம் இல்லை, சந்தோஷம். அது என்னென்னா பிள்ளைங்களுக்காக எல்லாமே சந்தோஷமாக வரும். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் தான். ஒரு லைஃப் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். நம்ம என்ன சுகம் துக்கம் எல்லாத்தையும் நம்மளோட இருக்கட்டும், நம்ம குழந்தைங்களுக்கு அது கடத்தக்கூடாதுன்னு ஒரு ஃபேமிலி வந்து எப்படி ஒரு நாடை விட்டு இன்னொரு நாடுக்கு வந்து அவங்க இந்த நாட்டில் வந்து சந்தோஷமாக வாழணும், குழந்தைங்களுக்காக வாழணும்னு முடிவெடுத்து வாழ்கிறாங்கன்றதான் இந்த படத்தோட ஒரு அம்சம். அதனால் இந்த படம் வந்து சோகத்தை சொல்லலை, எதுவும் சொல்ல, உங்களை சிரிக்க வச்சுட்டே இருக்கும். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும், ஆனால் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இது நாடு கடந்து போகும்போது பல நாட்டில் இருப்பாங்க, சிங்கப்பூர், மலேசியா எல்லாம் தமிழர்கள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நாடை விட்டுட்டு போய் வாழ்க்கை அடுத்த ஜென்ரேஷன் அவங்க பார்க்குறாங்க. அவங்க குழந்தைங்கள் எப்படின்னா ஒன்லி ஆங்கிலம் மட்டுமே, இங்கிலீஷ் மட்டுமே கற்றுட்டு அந்த மொழியும் கலாச்சாரத்தையும் மறந்துடுறாங்க. ஏன்னா அந்த ஜென்ரேஷன் கடத்தலை. அந்த குழந்தைங்களாம் அவங்க ஃபேமிலியோடு போய் பார்க்கும்போது கண்டிப்பாக வெளியில் வர்ற ஒரு 5 குழந்தைங்களோ ஒரு 10 குழந்தைங்களோ தமிழ் வேறு ஊர்களில் வேறு நாடுகளில் இருக்கவங்க கண்டிப்பாக நம்ம மொழியை கற்றுக்கணும்னு அவங்களுக்கு இந்த படம் தோண வைக்கும். அதுதான் வெற்றியாக நான் நினைக்கிறேன். இந்த படம் எப்படி இது ஓடும் ஓடலைன்றது நம்பர் ஆஃப் கணக்கு, அது வந்து நல்லா இருக்குது, நல்லா வந்திருக்குன்றது அடுத்த விஷயம். ஆனால் இதை பார்த்து அந்த நம்ம தமிழை மறந்துட்டோம், நம்ம தமிழை நேசிக்கணும், நம்ம தமிழை கற்றுக்கணுன்ட்டு உலகத்தில் இருக்க பசங்க, அடுத்த ஜென்ரேஷன் பசங்க தமிழ் கற்றுக்க போகிறாங்களோ அதுதான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலிக்கான ஒரு வெற்றியாக இருக்கும்னு நான் சூப்பர்ண்ணே, சூப்பர். இது எங்களுக்கெல்லாம் மனசில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு வழினே. அதாவது எழுத்து உருவில் இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய நிறையா பசங்களுக்கு எழுத தெரியாது, தமிழ் எழுத தெரியாது, படிக்க தெரியாது. பேச்சு மொழியாக மட்டும் தமிழ் அடுத்த ஜென்ரேஷன் கடத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை படித்து எழுத வச்சு அதை படிக்க வைக்கிறதன் மூலமாக அது இன்னும் பெருசாக போய் சேரும். இது ரொம்ப நாளாக பிளாக் ஷீப்புக்கு உள்ள எழுத்து ரொம்ப நமக்கு முக்கியம். தமிழ் எழுத்து வந்து ரொம்ப முக்கியம். என்னென்னா அது இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டா அது இது பண்ணுவாங்க. என்னென்னா நம்ம எழுத்து அழிகிறது எப்படி ஆகுதுன்னா நம்ம பழங்காலத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பிரிட்டிஷ் வந்து நம்மளை ஆட்சி செய்யும்போது அவங்களுக்கு எழுத தெரியும், அவங்ககிட்ட தான் வந்து குறிப்புகளே இருக்குது, நம்மகிட்ட இல்லை. நமக்கு வந்து பாடல் வழியாக தான் கதைகளே இருக்குது. அப்போ நீங்கள் சொன்ன பாடல் நான் கொஞ்சம் அடுத்த ஜென்ரேஷன் நான் கடத்தி செல்லாம் போனால் பாடலில் மறைஞ்சது நம்மளோட ஹிஸ்ட்ரி பாடல் வடிவில் தான் இருக்குது. ஒரு பாட்டு, நாட்டுப்புற பாட்டு அதுக்கு தான் பாட்டே நம்ம எடுத்தோம். எழுத படிக்க தெரியாதனால அவங்க பாடல்களை உருவாக்கி பாடினாங்க. அதை ஆங்கிலேயர்கள் கரெக்டாக அவங்க வச்சுருந்தாங்க. எழுத தெரிஞ்சனால எல்லாம் ஹிஸ்ட்ரி டேட்டா இந்த இதில் மினிட் புக் அவங்க தான் போட்டாங்க. அதுதான் மினிட் என்ன பேசுகிறாங்கன்ற எல்லா விஷயத்தையும் அவங்க இது பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது வந்து நம்ம அதை அழிச்சிடக்கூடாது. திருப்பி வந்தால் தான் நம்ம எழுத்து வடிவில் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்க முடியும். நம்மளுடைய ஹிஸ்ட்ரிகளையும் வரலாறுகளையும் எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்ணி வைக்கிறதுக்கு எழுத்து ரொம்ப முக்கியம். சூப்பர்ண்ணே. ஸோ தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கும் அண்ட் உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழ் நெஞ்சங்களுக்கும் நல்ல விருந்தாகவும் மருந்தாகவும் மே 1ஆம் தேதி அன்னைக்கு நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி வந்தடைய போகுது. ஸோ எல்லோரும் பார்த்து ரசித்து கொண்டாடி, அண்ணன் சொன்னது எனக்கு இது ரொம்ப ஆழமாக பதிகிறது. தமிழ் அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த தலைமுறைக்கு தமிழ் கடத்தப்படணும் அப்படிங்கிறது. சூப்பர்ண்ணே. சூப்பர். ஆனால் ஆக்சுவலி அண்ணனே சொல்லாமல் அண்ணன் இன்னொரு திறமை கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லுப்பா. அண்ணன் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் வேறு. நான் மோட்டிவேஷன் நான் எங்கே பண்ணேன் அண்ணா? இப்போ நீங்கள் பேசும்போது அப்படி ஆகுது எங்களுக்கு. அப்படியாதா? சரி, வேற மாதிரி அடுத்து பேசிடுறேன். ஓகே ஓகே. ஸோ தேங்க்யூ சந்திரன், தேங்க்யூ வெங்கட் அவர்களே. இசையோட சொல்லுங்க. அப்போ படிக்கும்போது என்னடா போச்சு அவனுடைய சரி சரி குழந்தையா இருக்கும்போது 11 வேணாம். குழந்தையா இருக்கும்போது நீ குழந்தையா இருக்கும்போது என்ன இந்த படம் சுப்பிரமணியம் தவந்து போய் பார்த்தியா? தவந்து போய் பார்த்துருக்கான்ப்பா. அதில் பேன் அவங்க அப்பா. ஆமாம், தவந்து போய் பார்த்த அந்த படம் சொல்லாமலே. நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். அப்போ வந்து ஒரு பையன் திடீர்னு வந்துட்டு வெள்ளிக்கிழமைனா அவன் காணா போயிடுவான், வரமாட்டான். என்னென்னா படம் பார்க்க போயிருப்பான். அவன் வந்து ஒரு நாள் திங்கக்கிழமை வந்து என்கிட்ட வந்து நான் ஒரு படத்துக்கு போனேன்டா, சூப்பராக இருந்துச்சுடா. என்ன படம்டா? சுப்பிரமணியம் படம்டா, வரியா போகலாம் இன்னைக்குன்ட்டு நாங்கள் வந்து அன்றைக்கி அடுத்த செவ்வாய்க்கிழமையே நாங்கள் கிளம்பி போனோம்.
அன்னிலேருந்து 4 நாள் அந்த படத்தை பார்த்தோம் தொடர்ந்து. டெய்லி பார்த்தோம் 4 நாளும். அதுக்கப்புறம் நம்ம மாட்டிக்கிட்டோம் வாத்தியார்கிட்ட. அது நடக்குது. அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப வெறித்தனமா எந்த ஊர்ல எந்த தேட்டர்? எங்கள் ஊரில் கமலம் தியேட்டர். கரெக்டா நோட் பண்ணுவாரு. அவர் இல்லையா அதுல மத்தியான ஷோவே கிடையாது. சார் எல்லாத்தையும் கேட்பாரா? இப்பதான் ஸ்கூல்ல காமிச்சு மாத்துச்சு. அதனால எந்த ஊர்ல? நிஜமாவே கொடைக்கானல். ஓகே, சூப்பர். அவங்க கொடைக்கானல் வந்துட்டாங்க. நீ கமலம் தேட்டர். உங்ககிட்ட இப்போ நான் ஒன்று கேட்குறேன். சுப்ரமணியன் பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ மதுரை போன யாராவது ஃப்ரெண்ட் யாரும் லவ் பண்ணா இந்த நட்புக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்களே, இந்த ஹெல்ப்லாம் பண்ணீங்க? சுப்ரமணிய படத்தில் நான் ஹெல்ப் பண்ணலையே. நாடோடிகள் படத்துல அப்ப கரெக்டா சொல்லு. ஆனா வா 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 நீ இல்ல, வந்ததுல இருந்து பேசுனதுக்கு வா, நீ வா, வாங்கிக்கலாம். நீ வா, ஏதோ நீ வா. பாரு, இல்ல, குச்சிக்கு மரியாதை இல்ல. இங்க வா, வா. இங்க வா, இங்க வா, இங்க வா. இல்ல, என்ன படம்? இல்லண்ணே பொதுவா மதுரை என்ன படம்? என்ன படம்? கரெக்டா நாடோடிகள். நாடோடிகள் படம் மாதிரி நாடோடிகள் யார் டைரக்டர்? நட்புக்கு அடையாளம் அண்ணன் நாடோடிகள் யார் டைரக்டர்? சமுத்திரக்கனி சார். ஓகே, கரெக்ட். நட்புக்கு அடையாளம் சுப்பிரமணிய படத்துல பிரிச்சு வைப்பேன், சேர மாட்டேன். ஓகே, நீ வந்து குழப்பக்கூடாது. ஓகே, அந்த பொண்ணு பேல கல்ல தூக்கி எரிய போவேன். பட் சுந்தரபாண்டியபுரம் அப்புறம் நாடோடிகள் வந்து நட்புக்காக போறோம். ஆமாப்பா. அதுக்காக கேட்கிறேன். மதுரையில சுந்தரபாண்டியபுரமா? எனக்கு சுந்தரபாண்டியபுரம் கரெக்ட் சொல்லு. சுப்பிரமணியம் சுந்தரபாண்டி சேர்ந்துருச்சு. சேரக்கூடாது. அது எப்படி சேரும்? எப்படி? அது எப்படி சுந்தரபாண்டியன் சுப்பிரமணியம்? வாய் வச்சு சும்மா 5 மினிட்ஸ். இந்த படம் பேரு நான் எதுமே இந்த படம் பேரு டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆகுது. சரி, இது தமிழ்ல சுற்றுலா குடும்பம். சுற்றுலா குடும்பம். வச்சுக்கோ. எஸ். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி மே 1 முதல் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய திரையரங்குகள் அண்ணன் சொன்ன மாதிரி நிறைய ஃபேமிலி எமோஷன்ஸ் ப்ளஸ் ரொம்ப ஜாலியான ஒரு லைட் ஹார்ட்டடாக குடும்பங்களோட நீங்கள் போய் பார்த்து ஒரு விஷயத்தை டேக்அவே எடுத்து நம்மளுடைய குழந்தைகளுக்கும் சொல்லக்கூடிய படமாக நிச்சயமாக டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்க போகுதுன்னு இப்போ தான் 2-3 பேர் இங்கே இருந்தாங்கண்ணே. அவங்களாம் வந்து படம் பார்த்துட்டு வெளியில் வந்திருந்தாங்க அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன் எப்படி இருக்குது அப்படி கேட்டேன். வாயடிச்சு போயிட்டோம். இத்தனைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் படத்தில், இருந்தாலும் எங்களுக்கு அதை தாண்டின ஒரு எமோஷனை வந்து படம் கடத்துனுச்சு அப்படி சொன்னாங்க. அப்போ கூட அண்ணன்ட்ட பேசியிருந்தோம். அயோத்தி இந்த மாதிரி ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ண ஒரு படம் அயோத்தி இல்லையானே. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஊர்லேருந்து இங்கே வந்து இது மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது அவங்களுக்கு அதனால் ஹெல்ப்லாம் கிடைக்க ஆரம்பிச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி படத்துக்கு அப்புறம் ஒரு படம் சமூகத்தில் என்ன மாதிரியான ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுன்றதை அயோத்தி பண்ணுச்சு. அதே மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணணுன்னு நம்புகிறோம். வாழ்த்துக்கள்னே. அண்ட் இப்போது இவர் வந்து நம்மளுடைய சிஇஓ பாலகிருஷ்ணன். அந்த ஃபோட்டோ காமிச்சேன். 2 ஃபோட்டோக்கு அப்புறம் நகரலையே மேம், நகரவே விடலே. 2 ஃபோட்டோ தானே? எதுண்ணே? நம்ம ஃபோட்டோ காமிச்சு ஒரு செஷன் போனோம். அது 2 ஃபோட்டோ தான் இருக்கு. நீ விடல. ஆமா, ஃபோட்டோக்குமே ரகத்தை விடாம அதுக்குள்ள கிட்டார் இழுத்து அதுக்கு சந்திரன் தூக்கிட்டு வந்து அப்படி ஒரு பாட்டு பாடி அப்படி போயிருச்சு. சரி, பாவம் சிஓ நிக்கிற வெயிட் பண்ண இந்த செஷன் போயிடும். அவங்க சிஓ உங்களுக்காக அதை மாத்தி வர்றோம். இன்னும் 5 இருக்கு. எதையும் மறக்க மாட்டார். 5 இருக்கு. சும்மா கூட நீ இந்த சொல்லிடாதீங்க. 100 கேள்வி கேட்டு அது 5 இருக்கு. இன்னும் 5 ஃபோட்டோ இருக்கு. 2வது ஃபோட்டோல நகலை விடலை. அதுக்கு கித்தாரை சொல்லி கித்தாரு சந்திரன் வந்து 10 பாட்டு சந்திரன் பாடி அவரோட பாட்டு பாடி இப்படியே போய் இந்த செஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து உண்மையிலே அதை கட் பண்ணிடலாம். உண்மையிலே 2 பார்ட் தான். அதனால அதை பிறகு உங்க சிஓ வெயிட் பண்றீங்கன்றனால இந்த செஷனுக்கு வரும். அடுத்து வாங்க. அவர் வந்து சிஇஓ மட்டும் இல்லைண்ணே, ஒரு கவிஞரும் கூட. அவர் நல்ல கிரியேட்டர், எழுதுவார், பாடல்கள் எழுதுவார். ஸோ அவர் வந்து ஒரு கவி வணக்கம் ஒன்று வர எல்லாருக்கும் ஒன்று கொடுப்பாரு. ஸோ அதுதான் இப்போ பண்ண ட்ரிபியூட். ஒரு கலைஞனாகவும் மனிதனாகவும் உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். அதுதான் அந்த கவிதையில். பாலா, அமீர் என 2 பாசக்கார அண்ணன்கள் செதுக்கி சிற்பமாக்கி தமிழ் சினிமாவுக்கு ஈந்தளித்த இயக்குனர் தம்பி. அதனால்தான் அனுராக் காஷ்யப் முதல் அகில உலகமே வியக்கும்படி அறிமுக படத்திலேயே புகழின் உச்சியை எட்டி பிடித்தார் எய்ம் வைத்து எம்பி. மதுரையின் புழுதி படிந்த தெருக்களை, பழக்கத்திற்காக கொலை கூட செய்யும் மாசற்ற மனித உருக்களை, அதன் இயல்பிலிருந்து இம்மியும் விலகாமல் நீ படம் பிடித்து காட்டிய சுப்பிரமணியபுரம் உறக்கச் சொன்னது துரோகத்தின் நிறத்தை, காதலின் ரணத்தை, பாண்டியர் மரத்தை, உன் படைப்பின் திறத்தை. கூடல் நகரிலிருந்து கோடம்பாக்கத்தில் பாயும் வைகை நதியே, நட்பென்னும் சொல்லை நகலெடுத்தால் உன் பெயரே உயர்ந்து நிற்கிறது வானம் முட்டும் கட் அவுட்டாய். குத்துனது நண்பனாயிருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாதுன்னு என உன் உதடுகள் பேசிய வசனம் காலம் தாண்டி வாழும் நட்பின் பெருமை சொல்லும் கல்வெட்டாய். உன் கனவுக்காய் நீ தொடங்கிய நிறுவனம்தான் கம்பெனி ப்ரொடக்ஷன்ஸ். ஆனால் அது நனவாக்கி தந்தது
பசங்க பாண்டியராஜ், சுந்தரபாண்டியன் பிரபாகர், கிடாரி பிரசாந்த் என கலைத்திறமை சுமந்த ஒரு புதிய தலைமுறையின் முதல் கனவையும், உன் அண்ணன் பாலா முதல் வெற்றிமாறன் வரை தமிழ் சினிமாவின் தங்க படைப்பாளிகளை வார்த்து எடுத்த பாலு மகேந்திரா எனும் ஞான தகப்பனின் கடைசி கனவையும், ஈட்டிய பணத்தை கிள்ளித்தரவே யோசிக்கும் கலிவுலகில் அன்போடு அள்ளித்தரும் உன் மனசு ஆகாயம் அளவுக்கு பெரிது. அந்த பெரிய மனசுக்கு பரிசாய்த்தான் பசங்க தொடங்கி தலைமுறைகள் வரை தேடி வந்தது தேசிய விருது. தெக்கத்தி வீரனே, தென்பாண்டி சிங்கமே, தொட்ட விஷயத்தில் தொழிலில் தோல்வி வந்த போதெல்லாம் துவண்டு விழாமல் எழுந்து நிற்கிறாய் தெம்பாய் தொடை தட்டி தோள் தட்டி. நீ வேட்டி மடித்து கட்டி வரும் அழகில் சொக்கி, பல் முளைக்காத சிறுமி முதல் பல் விழுந்த பாட்டி வரை உன் தாடி முகம் தடவி முறிக்கிறார்கள் திருஷ்டி நெட்டி. அழகர் மலை அழகனை, மதுரையம்பதி மன்னனை, கொஞ்சமும் புனைவின்றி வஞ்சியர் உன்னை கொஞ்சி சொன்ன வார்த்தைகள் நெஞ்சில் தாங்கி சொல்கிறேன். காற்றில் ஆடும் என் கற்றை நீள் முடி அழகு, தாடி மூடும் அற்றை நிலா முகமழகு, மழலை மனம் வீசும் மலைச்சாரல் சிரிப்பழகு, மொத்தத்தில் நீ சூப்பர் ஸ்டார் பாதி கேப்டன் மீதி என ஸ்டைலும் ஆக்ஷனும் கலந்து செய்த கருப்பழகு. திமிரும் திமிழோடு வாடிவாசல் தாவி வரும் அலங்காநல்லூர் காளையை ஒத்த அடலேரே, மேகம் எல்லாம் கூடி மறைத்தாலும் உழைக்கும் கலைஞனை உச்சிச்சூரியனாய் நீ விண்ணேறு. 1000 தடை வந்தாலும் இதே புன்னகையோடு அலட்டிக்காம முன்னேறு. உன் முயற்சிகள் அத்தனைக்கும் ஆண்டவன் துணையிருப்பார், அசோக்குமாரும் துணையிருப்பார். டூரிஸ்ட் ஃபேமிலி டீசருக்கே கொட்டியது லட்சம் லட்சமாய் லைக், கண்டிப்பாய் கவுண்டர் கலெக்ஷனில் இருக்கும் கோடி கோடியாய் ஹைக். உன் சினிமா கிராஃபில் இந்த படம் தரும் ஒரு புதிய ஸ்பைக். இனி நோ ஸ்பீட் பிரேக்கர், சக்சஸ் சாலையில் சர்ரென பறக்கும் உன் கேரியர் பைக் என வாழ்த்தி மகிழ்கிறது பிளாக் ஷீப் ஃபேமிலி. டெஃபினட்டாக பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அடிக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி. உத்தங்குடி, மதுரை உத்தங்குடி சிஓ இது எல்லாமே இது வச்சுருக்காரு. என்னோட டீட்டெயிலாம் எடுத்து வச்சுருக்கீங்களே. ஓகே, 2 விருதுகள், இது பாண்டியராஜ், இது நல்லா இருந்தது. சிலது கொஞ்சம் வெக்கப்பட்டேன். சூப்பர், நன்றி நன்றி நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. கலக்கிட்டாரே பாலாண்ணே, பின்னிட்டாருன்னு நீ வச்சிருப்பேன் இந்த மாதிரி 2 இல்லைண்ணா. அதான் நார்மலாக எல்லாரும் சொல்கிறது தான், பட் இன்னைக்கு வேணா முடிவு பண்ணிட்டேன். வந்தோடனே சொல்லிட்டாப்ல, 3 சொல்லிட்டாப்ல, அதுவே போதும் அப்படிங்கிறது. எங்கள் ஆஃபீஸில் எதுக்கு ஓகே சொன்னீங்கன்னாங்க. நான் பிடிச்ச ஒருத்தர் நிகழ்ச்சி ஒருத்தர் முத என் ஆஃபீஸுக்கு வர்றாரு. அவர் எப்படி வெறுங்கையோடு அனுப்புறது, அவரை நான் சந்தோஷத்தோடு அனுப்புவேன். அதனால எல்லா பிரபஞ்சம் தான் ஏன் உட்காரணும். பிரபஞ்சம்னா என்ன தம்பி? இதெல்லாம் பிரபஞ்சன்னு ஒரு ரைட்டர் இருப்பார், அவர் சிம்ரன் மேடம். இந்த பாரு, எல்லாருக்கும் பிடிக்கும் சிம்ரன் மேடம், எல்லாருக்கும் பிடிக்கும். எங்கடா ஆளை காணாம் அப்படின்னு தலைவரை தூக்கிட்டு போயிட்டாரு. பாட்டு போயிட்டேன் சாரோட. என்னைக்கு நம்ம வந்து வண்டி ஓட்டுறோம் சூப்பராக அந்த இதோட பண்ணுறாங்க. வெங்காயம் இதோட சாப்பிட்டீங்கன்னா பிரமாதம். நீ வந்து மிஸ் பண்ணுற இந்த வெங்காயம் இது என்ன போட்டுருக்கீங்க.